எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெட்டு தான் செய்ய போகிறேன். ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கிறேன், நான் வந்து பேக்கரி ஐட்டம்லாம் பழகிக்கிட்டு இருக்கிறேன்னு. இன்றைக்கி அதில் இருந்து ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். அதாவது ப்ரெட்டு இன்றைக்கி மைதாவில் அது ஸ்வீட் ப்ரெட்டு தான் செய்ய போகிறேன். 3 விதமான ப்ரெட் இருக்குது, நான் ஒவ்வொன்றா செஞ்சு காட்டுறேன். இது வந்து முறை பிரகாரம் நான் கற்றுக்கிட்டு செய்கிறது. இதுதான் கணக்கு கரெக்டாக இந்த மாதிரி தான் வந்து பேக்கரியிலலாம் செய்வாங்க அப்படின்ட்டுருக்காங்க. அவங்க பேக்கரி இதுக்குன்னே படித்தவங்ககிட்ட தான் இப்போ நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். இதில் வந்து அளவுகள்லாம் வந்து அவங்க வந்து எடை மிஷின் வச்சு, அது கொஞ்சோண்டாக இருந்தாலும் அந்த எடை மிஷின் வச்சு அவங்க போட சொல்கிறாங்க. நம்ம ஸ்பூனால் போடுறத விட இந்த மாதிரி எடை மிஷின் வச்சு போட்டுக்கிட்டோம்னா நம்ம நினச்ச மாதிரி கரெக்டாக வருது. ஏன்னா அந்த நம்ம போடுற மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணுமாம்மா. அதனால் அவங்க அளந்து தான் போட சொல்லியிருக்காங்க. அதுக்காகவே பாருங்கள், நான் வந்து அளக்குற அந்த ஒரு மிஷின் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதுக்காகவே நான் வந்து இப்போ இது வாங்கிட்டு வந்தேன். இதில் வந்து நம்ம பேட்டரி போட்டுக்கலாம். பாருங்கள், 2 பேட்டரி. இது வந்து ரொம்ப காசெல்லாம் இல்லை, வெறும் 600 ரூபா தான். எங்கே போய் வேணாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். 600 ரூபா தான். இதை வச்சுக்கிட்டோம்னா நம்ம எதை வேணாலும் செய்யலாம். மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். இதில் வச்சு நம்ம செய்யும்பொழுது அவ்வளோ நல்லா பர்ஃபெக்டாக வருது. இப்போ இன்றைக்கி நான் இதில் வச்சு தான் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் அழுத்தி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க அது எப்படி செய்யுது அப்படிங்கிறது பார்ப்போம். 1/4 கிலோ மாவில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ப்ரெட்டு செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ரெட் பட்டன் தான் ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜீரோவில் இருக்கணும். நம்ம பாத்திரம் வைக்கும்பொழுது பாருங்கள், ஜீரோவில் இருக்குது. இப்போ பாத்திரத்தை வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தோட வெயிட் காட்டுது. இப்போ அந்த பாத்திரத்தோட வெயிட்டும் இல்லாமல் ஜீரோவில் வைக்கணும். ஜீரோவில் இருக்கா? 250 கிராமு மைதா போட்டுக்கலாம். 241 கிராம் இருக்குது. இன்னும் ஒரு 9 கிராமு எனக்கிட்ட மாவு கம்மியாக இருக்குது. கொஞ்சோண்டு மாவு பத்தலை, அவ்வளோதான். இப்போ மறுபடியும் ஜீரோவில் வச்சிடணும். இம்ப்ரூவர் பவுடர் 4 கிராம். பால் பவுட்ரு 5 கிராம் போட்டுக்கலாம். 5 கிராம். இப்போ மறுபடியும் ஜீரோவில் வச்சுக்கோங்க. சால்ட்டு 3 கிராம். 3 கிராம் சால்ட்டு போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து 4 பொருள் சேர்த்துருக்குறேன். அதாவது சால்ட்டு, மில்க் பவுட்ரு, இம்ப்ரூவர், மைதா மாவு 4 பொருள் சேர்த்துருக்குறோம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து இதில் சர்க்கரை சேர்த்துக்கணும். சர்க்கரை 50 கிராம். ஈஸ்ட்டு 6 கிராமு இந்த சர்க்கரையில் சேர்த்துக்கலாம். பாருங்க, 6 கிராம் ஈஸ்ட்டு போட்டிருக்கிறேன். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இதில் ஆயில் விட்டுக்கணும். ஆயிலு சன்ஃப்ளவர் விட்டுக்கோங்க. 13 மில்லி. தண்ணி 150 மில்லி. அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இது எப்படி பிணைகிறது அப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன். இப்போ இந்த மாவை இதில் எல்லாத்தையும் நல்லா உறவு சேராக கலக்கிக்கலாம். நம்ம சர்க்கரை ஈஸ்ட் போட்டுருக்குறோம் பார்த்தீங்களா? இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ எல்லாம் கலக்கிட்டோம். கலக்கிட்டு இப்போ கொஞ்சோண்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஆயிலையும் விட்டுக்கலாம். விட்டு இந்த ஆயிலே நல்லா இந்த மாவு நல்லா கலக்கணும். 2 கையும் போட்டு இந்த மாதிரி அந்த ஆயிலுக்குள்ளே எல்லா மாவையும் நல்லா கலக்கி எடுத்துடணும். இந்த இத்தினோண்டு எண்ணெயவே இந்த அளவுக்கு ஊற்றி பிணைஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். தண்ணி வந்து நிறையா விட்டுறக்கூடாது. பாருங்கள், நம்ம அளந்து வச்சுருக்கிற இந்த தண்ணியை தான் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சமாக விட்டுக்கணும், ஒட்டு மொத்தமாக விடக்கூடாது. நல்லா உறவு சேரப்படியே ஒரு எப்படி ஒரு 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் அந்த மாவை பிணைய சொல்லுவாங்க. நல்லா இப்படி தேய்க்கணும் கையில். தண்ணி மாவெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த ப்ரெட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் வந்து வெண்ணிலை பவுட்ரு இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கணும். என்கிட்ட வெண்ணிலை பவுட்ரு இல்லை. இப்போ தான் இந்த மாதிரி உருட்டி பிணையணும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஒரு 2-3 வாட்டி ஊற்றி பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பிணையணும். டக்குன்னு தண்ணி ஊற்றிடக்கூடாது. இன்னும் தண்ணி ஊற்றிக்கணும். ஆனால் பிணைஞ்சு அந்த டைட்டாக கொண்டுக்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிணையணும். மறுபடி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும். மறுபடியும் நல்லா டைட்டாக பிணையணும். அப்புறம் தண்ணி ஊற்றிக்கணும். அந்த மாதிரி தான் பண்ணணும். இப்படி அமுத்தி ரொம்ப நேரம் இப்படி பிணைஞ்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளவுக்கு பிணைகிறோம் அந்த மாவை இழுத்து அந்த அளவுக்கு ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும்.
இது வந்து போதுமானு பார்க்கறது எப்படின்னா பாருங்கள், மாவு எடுத்து நல்லா ஒரு உருண்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மாதிரி வச்சுட்டு நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா பிய்யாமல் இருக்கணும். இது பண்ணிவிட்டு இழுக்கணும் பாருங்கள். இழுத்திங்கன்னா இந்த மாதிரி வரணும் பாருங்கள். எவ்வளோ இழுத்தாலும் பிய்யலை பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். கொஞ்சம் போல் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நல்லா தழைக்கங்க. இந்த மாதிரி நல்லா சப்பையை வச்சுட்டு இப்படி வச்சுட்டு நல்லா அப்படி அமுத்தி விட்டுக்கோங்க. அந்த கேப்பெல்லாம் நல்லா மூடி விட்டுருங்க. இது நல்லா மூடிட்டு அமுத்தி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு லைட்டாக அப்படி அமுத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப அமுத்தாமல் இந்த அளவுக்கு லைட்டாக நல்லா பண்ணி விட்ருங்க. பண்ணிவிட்டு இப்படி உருட்டிக்கணும். இப்படி லைட்டாக இந்த மாதிரி இப்படி தூக்கி வைக்கணும். இப்படி வச்சுட்டு நல்லா அமுத்தி விட்டுக்கணும். இந்த மாதிரி இப்படி பண்ணிவிட்டு மறுபடியும் இப்படி பிடிச்சி பாருங்கள். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து அந்த கூடு மாதிரி இருக்கக்கூடாது. கூடு மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வெட்டும் பொழுது இந்த சைடு வந்து ஓட்டை வரும். அதனால் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கணும். இப்படி பண்ணிடணும். பண்ணிவிட்டு மறுபடியும் இது வரைக்கும் இப்படி இதே மாதிரியே நம்ம ரோல் பண்ணிகிட்டே வரணும். அவ்வளவுதான். போட்டு நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இருக்கட்டும். ப்ரெட்டு வைக்கிற இந்த ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே சும்மா கூட வைக்கலாம். இருந்தாலும் நான் கொஞ்சம் லைட்டாக பட்டர் பேப்பர் போட்டிருக்கிறேன். எண்ணெய் தடவி பட்டர் பேப்பர் கீழே வச்சுருக்கிறேன். இப்போ இதில் எடுத்து நம்ம கரெக்டாக பார்த்திங்களா, அந்த இது இருக்குது பார்த்திங்களா, இது கீழே வரணும். இது கீழே வர்ற மாதிரி கரெக்டாக எடுத்து இதுக்குள்ளே வச்சுருங்க. அவ்வளோதான். ரெடியாக வச்சிடணும். இதில் காயாமல் இருக்கா லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. தவுளை போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா 1.5 to 2 மணி நேரம் ஆகும் இது டவுலாக வர்றதுக்கு. வர விட்டு நான் காட்டுறேன். இப்போ நம்ம மாவு பிணைஞ்சி வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வா பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்குது. இது வந்து சால்ட்டு ப்ரெட்டு வந்து சீக்கிரத்தில் உங்களுக்கு 1 மணி நேரத்துலேயே 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் நல்லா உப்பி வந்துடும். இது வந்து ஸ்வீட் ப்ரெட்டுங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நம்ம அவனில் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி லைட்டாக மேலே முட்டை தடவிக்கலாம். இந்த முட்டை கூடவே கொஞ்சம் போல் பால் சேர்த்து அடிக்கணும். நல்லா அடிச்சுக்கணும். நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் இதை ரொம்ப அங்கேயும் இங்கேயும் ஆட்டக்கூடாது. ஆட்டினீங்கன்னா மறுபடியும் அது வந்து சல்லுன்னு உட்காந்துரும். வச்சுட்டு இதில் இப்போ தடவிக்கலாம். லைட்டாக தடவி விடுங்க, அமுத்தி இழுத்துறாதீங்க. அவனில் தான் வைக்க போகிறேன். 180 டிகிரியில் இருக்குது பேக்கரி மோடு. டைமு வந்து 20 நிமிஷம் வைக்கணும். நான் வந்து 25 நிமிஷம் வச்சுருக்கிறேன். 5 நிமிஷம் ப்ரீ ஹீட்டுக்கு. பாருங்க, இப்போ 20 நிமிஷம் வரப்போகுது. நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சத்தம் வரணும் தட்டி பார்த்தா. இப்போ இதுலேருந்து இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டணும். இப்போ இதை வந்து நல்லா ஆறணும். ஆற விட்டு தான் இது வந்து பீஸ் போடணும். உடனே பீஸ் போடக்கூடாது. இப்போ இது ஆறட்டும். ப்ரெட்டு நல்லா ஆறிடுச்சு. இந்த பேப்பரை எடுத்துடலாம். ரொம்ப நல்லா அருமையாக வந்திருக்குது ப்ரெட்டு. நல்லா கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது. இப்போ இதை பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்க. பாருங்கள், நான் அடுத்து உங்கள்கிட்ட ஒன்று பிச்சு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள். கடையில் வாங்கின மாதிரியே இருக்கா. நல்லா உள்ள வெள்ளையாக நல்லா வெந்து
அந்த நம்ம சுற்றணும் பார்த்திங்களா ரவுண்டிங்கு, நல்லா இறுக்கி சுற்றினா தான் இந்த மாதிரி வரும். நல்லா ஓட்டை இல்லாமல் இந்த மாதிரி வரணும்னா நல்லா இறுக்கி சுற்றணும், இல்லைன்னா நம்ம வெட்டி பார்க்கும்போது ஓட்டையாக இருக்கும். பிக்கையில் எப்படி வருது பார்த்திங்களா, பாருங்க சூப்பராக இருக்குல்ல. சாப்பிட போகிறேன், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த தராணி வரைக்கெல்லாம் வைப்பாங்கள்ல பஞ்சு, அது மாதிரி இருக்குது. அந்த பஞ்சே நீ சாப்பிட்ற, ரொம்ப நல்லா இருக்குமா. இப்போ பாருங்கள், பேக்கரியில் வாங்கின மாதிரியே ப்ரெட்டு சூப்பராக வந்திருக்குது, ரொம்ப அருமையாக வந்திருக்குது. நான் வந்து உங்களுக்கு பக்குவமெல்லாம் எப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்களும் இதே மாதிரி சூப்பரான ப்ரெட்டு, அதாவது கடையில் போய் வாங்காமல் நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி வந்து ஓவனில் செஞ்சு காட்டினேன். இன்னொரு நாளைக்கு கேஸ்லேயே செய்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் செஞ்சு காட்ட போகிறேன். நிறையா பேர்த்துக்கிட்ட அவனும் இருக்காது, அதனால் சிம்பிளாக செஞ்சுக்கலாம். இது மாதிரி கேஸில் வச்சு செய்கிறவங்க எல்லாருமே செஞ்சுக்கலாம். அதனால் கேஸில் செய்கிறது எப்படிங்கிறது இன்னொரு நாளைக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த ஆளுங்கிற பெல் பட்டனை கண்டிப்பாக மறந்துடாமல் அமுத்தி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வாழ்க வளமுடன்.